சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரி கடும் உயர்வு பெற்றிருக்கிறது. இறக்குமதி வரி 5.5% இருந்து 27.5% உயர்வு பெற்றிருக்கிறது. சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி ஒரே நாளில் 20% உயர்த்தப்பட்டிருப்பதும், சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரி 22% வரை உயர்வு பெற்றிருப்பதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஒன்றிய அரசின் நடவடிக்கையால் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் விலையிலும் கிடுகிடு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. சமையல் எண்ணெய் விலை கிடுகிடு உயர்வு பெற்றிருக்கிறது. 1 லிட்டர் சமையல் எண்ணெய்க்கான விலை 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இறக்குமதி வரி உயர்வு இன்று முதலே அமலுக்கு வரும் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் உணவுப் பொருட்களின் விலையும் உயர வாய்ப்பிருக்கிறது. பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியிருப்பது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. சுத்திகரிக்கப்படாத பாமாயில், சோயா எண்ணெய், சன்ஃபிளவர் எண்ணெய் விலைகளும் 5.5% இருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரியும் 22 விழுக்காடாக அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவை பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் எண்ணெய் மொத்த விற்பனையாளர்கள் சங்க தலைவர் சந்திரதாசன் இணைந்திருக்கிறார். சார், எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. இப்ப திடீர்னு இந்த 5.5 விழுக்காட்டிலிருந்து 27 விழுக்காடாக எண்ணெய் இறக்குமதி வரி உயர்வு பெற்றிருக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்க்கென்று ஒரு இறக்குமதி வரியும் உயர்வு பெற்றிருக்கிறது. இது விற்பனையில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? மற்ற பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இவற்றிலெல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வணக்கம். நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இரவு மத்திய அரசு நமது இந்திய அரசின் இறக்குமதி வரியான சமையல் எண்ணெய்க்கு, அதாவது குரூடு ஆயில் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்திகரிக்கப்படாத எண்ணெய்க்கு 5.5% இருந்து 27.5% உயர்த்தியுள்ளனர். மேலும் சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைண்ட் ஆயில் என்னும் சொல்லக்கூடிய அந்த சமையல் எண்ணெயை இறக்குமதி வரியை 13.75% இருந்து 35.75% உயர்த்தியுள்ளனர். அதாவது ஒரு 22% இறக்குமதி செய்யப்படுகின்ற சுத்திகரிக்கப்படாத எண்ணெய்க்கும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்க்கும் 22% மத்திய அரசு இறக்குமதி வரியை ஏற்றியுள்ளனர். சோ இதன் விளைவாக கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய் வரையும் சில்லறை விற்பனை விலை உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த வரி உயர்வானது நேற்று இரவு நள்ளிரவில் நோட்டிபிகேஷன் வந்ததால் இன்னும் அதற்குண்டான சரியான அந்த தகவல் அந்த இறக்குமதியாளர்களிடம் சென்று அடையாததால் அவர்கள் இன்று காலையில் யாரும் அவர்களுடைய மொத்த விற்பனை விலையை சொல்லாமல் இருந்ததினால் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவில் யாரும் மொத்த விற்பனையாளர்கள் யாரும் அந்த சன்ஃபிளவர் ஆயிலுக்கும் பாம் ஆயிலுக்கும் விலை வைக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இப்பொழுது அதில் சிறிது தெளிவு பிறந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் 18 வரை உயர்த்தி எல்லோரும் விலையை வைத்துள்ளனர். ஸோ இப்பொழுது ஒரு 18 ரூபாய் வரையும் அந்த ஒரு கிலோவுக்கான விலை உயர்த்தி உள்ளனர். நமது நாட்டில் பெரும்பாலும் பாமாயில் மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். சன்ஃபிளவர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா, யுக்ரைன் மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். சோயா ஆயிலுடைய வரியையும் உயர்த்தியுள்ளார்கள். ஆனால் சோயா ஆயில் தமிழ்நாட்டில் நாம் இறக்குமதி செய்வதில்லை, ஏனென்றால் இங்கு அது அதிகமாக யாரும் பயன்படுத்துவதில்லை. ஸோ இங்கு பொதுவாக சூரியகாந்தி எண்ணெயும் பாமாயிலும் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்ப அடுத்து வரக்கூடிய 60 நாட்களில் பெரிய பண்டிகைகள், தீபாவளி மற்றும் தசரா போன்ற பண்டிகைகள் வரும் நாட்களில் மக்கள் சமையல் எண்ணெய் பயன்பாடு மிக அதிக அளவில் உயரும். இந்த நேரத்தில் ஏற்கனவே எல்லா இறக்குமதி நம்மளுடைய தேவைக்கு 60% எண்ணெயை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 1,60,000 டன் சமையல் எண்ணெய் வெளிநாடுகளிலிருந்து பாமாயில் மற்றும் சன்ஃபிளவர் ஆயில் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஸோ இந்த நேரத்திலே இந்த பண்டிகை காலத்தில் இந்த வரி உயர்வு என்பது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும்.
அரசாங்கம் இப்போ விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்க வேண்டும், அதிக அளவில் கிடைக்க வேண்டும். அந்த விலைக்கு உள்நாட்டிலேயே அந்த எண்ணெய் வித்துக்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விலையை உயர்த்தி உள்ளார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் அது உண்மைதான். அதற்காக விவசாயிகளுக்கு விலை அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விலை உயர்த்தி அவர்களுடைய அந்த விவசாய உற்பத்திக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் நுகர்வோர்களுக்கு இது இந்த விலை உயர்வு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதும் உண்மையே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.